என்ற ஒரு வணிகன் வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போய் திரும்பி கொண்டிருந்தான். திரும்பி வர்ற வழியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமர நிழல்ல சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைச்சு அமர்ந்தான். பக்கத்திலேயே பெரிய பூசணி கொடி ஒரு படர்ந்து சென்றிருந்தது. அந்த பூசணி கொடியில பெரிய காயும் காய்ச்சிருந்தது. அந்த காயை பார்த்த அந்த வணிகன், இவ்வளவு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காயை படைச்சிருக்கிறான், இவ்வளவு பெரிய மரத்துல இவ்வளவு சின்ன காயை படைச்சிருக்கிறான், அந்த கடவுளுக்கு என்னதான் அறிவோ தெரியலையே அப்படின்னு நினைச்சவாறு அந்த மரநிழல்ல தூங்கிட்டான். தூங்கி கொண்டிருக்கும் பொழுது காற்று வீசி அந்த ஆலமர காய் ஒன்று அவனுடைய நெற்றியில விழுந்து அதிர்ச்சியில விழித்து பார்த்தான். அடடா, இந்த பூசணிக்காய் அளவு இந்த மரத்துல காய் இருந்திருந்தா இந்நேரம் நம்மளுடைய நிலைமை என்னவாயிருக்கும் அப்படின்னு நினைச்சான். கடவுளோட படைப்புல பல அற்புதங்கள் இருக்குது, நமக்கு தான் புரிஞ்சுக்க போதிய அறிவு இல்லை அப்படின்னு நினைச்சான்.